இப்ப உங்களுக்கு காதல் பிரச்சனையா? காதல் பிரச்சனை இல்ல மேடம். அவங்களுக்கு வந்து 43 வயசு ஆகுது, 42 வயசு யாருக்கு? மேனகான்றவங்களுக்கு. தொடர்புன்னா என்ன சொல்றீங்க? எப்படி சொல்றீங்க? குடும்பம் பண்றாங்க மேடம். கண்ணால பாத்துட்டு ரொம்ப பேஜாராயிடுச்சு. என்ன பாத்தீங்க? மாலை கடையிலேயே. இந்த பாத்ரூம் இந்த கேளுங்க. யார் வீட்டு பாத்ரூம்? யார் வீட்டு பாத்ரூம்? அப்பதான் மேடம் தங்க இதுதாண்டி எப்படிதான் இது தொடர்பா வேலைக்கு போறானா? மாலை கட்டுற வேலை செய்யறாங்க. காதல் பிரச்சனையா? காதல் பிரச்சனை இல்ல மேடம். அவங்களுக்கு வந்து 43 வயசு ஆகுது, மேனகான்றவங்களுக்கு. என்ன தொடர்புன்னா என்ன சொல்றீங்க? எப்படி சொல்றீங்க? குடும்பம் எப்படி கண்டுபிடிச்சீங்க? போன்ல பேசுறது, நைட்ல ஒத்துக்குன்னு போன் பேசுறது. அவங்களுக்கு வந்து ஏற்கனவே ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஆகி 3 பசங்க ஒரு பையன் இருக்கான். இவன் வயசுல ஒரு பையன் இருக்கான். மொத்தம் 3 பசங்க. உங்க பையன் 18 வயசு ஆகுது. இப்ப இந்த பையன் எப்படிதான் தொடர்பாச்சுன்னு தெரியல மேடம். என்ன சொல்றாரு? வந்திருக்கிறார் மேடம். என் பையனை காப்பாத்தி கொடுமா, நீ ஏமா நிக்கிறேன். என் ஃப்ரெண்டு தான் மேடம். அவன் யாருமே கிடையாது. ஃபர்ஸ்ட் எங்கே கூட்டின்னு ஓடினாங்க, மறுபடியும் எங்கே வந்தாங்க, 3வது ஒருத்தர் கல்யாணம் பண்ணாங்க. இந்த மாதிரி நம்புறீங்களே, விசாரிங்க. ஃபர்ஸ்ட் இந்த பொம்பளை கல்ல தான் வேலை செஞ்சிருந்தான். எந்த பொம்பளை? மேடம் மேடம்னுவான். யார்கிட்ட தான் இவன் பேசுறான்? ரொம்ப நாளா நாங்க கண்டுபிடி. இவங்க எவ்வளவோ திட்டாங்க அவனை. சரி திருந்துட்டோன்றதுக்காக. அதுக்கு கூட வீட்டுல தான் போய் கூட்டு வந்து ஒளிய வச்சுட்டு இருந்தான். அவ வீட்டு வாசப்படி கூட போனதே இப்பதான் ஃபர்ஸ்ட் போனாங்க. இல்லன்னு சொல்லிட்டாங்க. அவங்க 2 ஸ்டெப் இறங்கின உடனே போயிட்டாங்கடா வாடா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சத்துல வரல மேடம். நாங்க எங்க எல்லாருமே ஒரு நாள் கோயிலுக்கு போனோம் மேடம். நாங்க ஃபேமிலியோட கோயிலுக்கு போனோம். இவங்க ஜாடை சிக்கிறது, மடி மேல வந்து உட்காந்து ஏதோ அம்மா எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறோம். இங்க வந்த உடனே இன்னும் மும்முரமா அதிகமா ஆயிடுச்சு. காலையில 2 பேர் குத்தின்னு இருப்பான். இவங்க எவ்வளவோ திட்டாங்க அவனை. அதுக்கு கூட அவன் அடங்கல. இன்னைக்கு வீட்டுல தான் போய் கூட்டு வந்து ஒளிய வச்சுட்டு இருந்தான். இது கூட போனதே கிடையாது. பெரியப்பா தான் ஃபர்ஸ்ட் போனாங்க. இல்லன்னு சொல்லி இறங்கின உடனே ஐயப்பா போயிட்டாங்கடா வாடா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்க வேற எங்கேயே போயிட்டு எல்லாருமே ஒரு நாள் கோயிலுக்கு போனோம் மேடம். போனோம். இவங்க ஜாடை பண்றது, கண்ணிலே பேசிக்கிறது, மடி மேல வந்து அம்மா எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறோம். அப்ப அங்க கூட நாங்க விட்டுட்டோம். இங்க வந்த உடனே ஆயிடுச்சு. காலையில 2 பேரும் கண்ணால பாத்துட்டு ரொம்ப மாலை கடையிலேயே 2 பேரும் ஒன்னா வீட்டு உள்ள. இந்த வயசுல புள்ள இருக்கு மேடம். அதுதான் அவ ஒரு நைட்டி லப்பர் நைட்டி ஒண்ணு போட்டு இல்லன்னு சொல்லிட்டாங்க ஃபர்ஸ்ட். நீங்க என்ன நினைச்சீங்க? இன்னும் ரொம்ப பேஜாராயிடுச்சு. சொல்ல மாட்டாங்களா அவங்கள? 10 மாசம் இருக்கும். பாட்டில் அடிச்சு குத்திட்டு அவங்க பையனே பைக்ல வந்து ஏத்தின்னு போறான் ஹாஸ்பிட்டல். இன்னொரு பையன். இவன் போலீஸ்காரெல்லாம் வந்தாங்க. என்ன ஏதுன்னு சொல்லு பண்ணதுக்கு அவளுங்கிறான். இப்ப இவனை சொன்னா இவ பாதிக்குப்பால. வந்து இவன் ஒன்னே சொல்லல. புரியுதுங்களா? அவன் வந்து இல்ல நானே தான் மேல இருந்து கீழே விழுந்துட்டேன், மேல இருந்து கீழே கொண்டு வந்தாங்க, போயிட்டாங்க. இவன் வந்து எதுவுமே சொல்ல மாட்டான். உங்க பேர் என்ன? ஐயப்பா. உங்களுக்கு என்ன வயசு? 8ல தான் மேடம் பிறந்திருக்கான். 98. 18 வயசு. சொல்லு. எது பிரச்சனை? ஏன் நீ அங்க போயிருக்க? அந்த அம்மா வீட்டுல போயிருக்க? உனக்கு ஊனுமா, நாங்க தான் ஊனுமா? சொல்லு வாய் திறந்து. உங்க கூட தான் வாழ போறியா? அதனால அப்புறம் சரி, அவங்களோட எந்த தொடர்பும் இல்லையா? அவங்க கல்ல வேலை செஞ்சது மேடம். முதல்ல எதுக்கு அவங்க பேரெல்லாம் கையில குத்திக்கிற பேசுற? எதுக்காக மேடம் குத்துனாங்கன்னு கேளுங்க மேடம். கையில கூட இருக்கு. எதுக்காக குத்துனாங்கன்னு கேளுங்க. எது குத்தினா? கூட மேடம் சண்டையில அவன் எடுத்து குத்திட்டான் மேடம். யார் அந்த பையன்? குத்துனான். பழக்கமா இருக்கிறேன்னு தான் சொல்லி எங்க அம்மா கிட்ட நீ எப்படி மேடம் அவனே குத்திட்டு அவன் தான் குத்தினான்னு எப்படி தெரியும் உங்களுக்கு? இவனே சொல்லி பிரச்சனை சொல்லு, ஓப்பனா சொல்லுங்க. எது பிரச்சனை இல்லை மேடம். பின்ன அப்புறம் ஏன் அவங்களோட அப்படி ஒரு ரிலேஷன்? அந்த மாதிரிலாம் பழகல மேடம். நான் அப்படி இருந்த பையன் எப்படி ஆயிட்டானே இப்படி தெரியல மேடம். அதுதான் ரொம்ப. அவங்க வீட்டுல தான் இருக்கியா? நான் தனியா வீடு பார்த்துன்னு போறேன் மேடம். அவங்க வீட்டுல தான் இருக்கியா? பாத்ரூம்ல லுங்கி கட்டி வெட்டில இருந்து கூப்பிடலாம். இப்பா போய் வச்சு வா. பாத்ரூம் போனேன் மேடம். நீ போய் சொல்றேன்னு நல்லா தெரியுது. சரி, உனக்கு அந்த அம்மாக்கு எந்த கனெக்ஷனும் இல்ல. சொல்லு தம்பி. அங்கதான் இருக்கேன் மேடம். யாரு தம்பி? அவங்க கூட தான் இருந்தேன் மேடம். அவங்க கூட தான் இருந்தேன். ஏன் அப்படி வரும்? அப்புறம் அவங்க வீட்டுல இருந்து தானே காலைல அங்க இருந்துட்டு. ஏன் எதுக்கு அங்க போகணும்? அதுக்கு எதுக்கு சும்மா போகணும்? இவ்வளவு பிரச்சனை இருக்கு, எதுக்கு அவங்க வீட்டுக்கு? குழம்பி போயிருக்கான் போல. பிரெயின் வாஷ் பண்ணி அப்படியே அவன் ஆப்போசிட்டா மாத்தி வச்சிருக்கான். அவங்க வந்திருக்காங்களா? கொஞ்சம் சொல்றீங்களா ஆக்சுவலா என்ன நடக்குது? ஒண்ணு இல்ல மேடம். அந்த பையன் கிட்ட பேசுறது அந்த அவர் உங்க கூட வந்து தங்கி இருக்காரா? அவங்க வந்து 4 சவரம் வந்து கூட்டிட்டு வந்தாங்க மேடம். எங்க கல்ல வேலைக்கு வந்தாங்க மேடம். என்ன கடை வச்சிருக்கீங்க? மாலை கடை வச்சிருக்கேன் மேடம். சரி, எவ்வளவு நாள் அவங்க கிட்ட வேலை பண்றாரு? ஒரு 2 வருஷமா வேலை செய்திருந்தேன் மேடம். 2 வருஷம். எதுக்கு வந்தாரு அவரு? என்ன மேடம்? அப்பதான் மேடம் வந்தான் அவன். என் பையன் ஃப்ரெண்டு தான். இதுல இருந்து ஆரம்பிச்சது. ஏன் அப்படி சந்தேகம் வந்தது? நாங்க விளையாடுவோம் செய்வோம், பேச எல்லாம் செய்வோம் மேடம். கடையில தமாசா விளையாடுவோம் பேசுவோம் மேடம். ஓகே, உங்களுக்கு எவ்வளவு பசங்கம்மா? 2 பசங்க இருக்காங்க. இறந்துட்டாரு மேடம். மாலை கடை வச்சுதான் பழகிறோம். இந்த மாதிரி டாச் அவளுங்களால தான் மேடம் நிம்மதியே இல்லை எனக்கு. உங்க பையனோட ஃப்ரெண்டுன்னா அந்த பையனுக்கு நீங்க அவ்வளவு அசிங்கம் பண்ணாங்க தெரியுமா மேடம். அவங்க அப்ப அப்பவே அவனை துரத்தி விட வேண்டியதான். வேலை செய்து இல்லை மேடம் மக்கள்ல. அப்புறம் எதுக்கு உங்க வீட்டுக்கு வந்தா? அவங்களா சொல்றது மேடம் அந்த மாதிரி. எந்த மாதிரி? அது எப்படி பேசுவாங்க தப்பா? நீங்க சும்மா பேசி கேட்டுட்டு இருப்பீங்களா மேடம்? எதுக்கு உங்க பேரை அவன் கையில குத்தி இருக்கான்? நீங்க அவனதான் மேடம் கேட்கணும். அதுல எதுக்கு கையில குத்திக்கிற? என்ன மேடம்? எதுக்கு உங்க வீட்டுக்கு வந்தா? பேசுவோம். இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது எதுக்கு வரான்? எதுக்கு வீட்டு எல்லாம் பேசி பையனோட வயசுல இருக்கிறது பையன் நல்லா கூட ஒரே பிரச்சனை பண்ணாங்க மேடம்.
அதெல்லாம் மேடம் பிரச்சனை. அதுக்கு அம்மா வயசு இல்ல, அவரோட அம்மாவோட வயசு கரெக்டா? வீட்டுல சேர்க்கல. அப்ப இதுக்கெல்லாம் நீங்க இடம் கொடுக்குறீங்க. இல்ல மேடம் நீங்க அதெல்லாம் கேட்க மாட்டீங்க. நாளைக்கு எவ்வளவு இந்த மாதிரி எல்லாம் பண்ணா லவர்ஸ் டே அன்னைக்கு இப்போ செல்ஃபி போட்டோ எடுத்துக்கிறாங்க மேடம். அது கூட நீங்க கரெக்டா இருந்தா ஏன் அவன் அப்படி எல்லாம் செய்ய போறான்? தைரியம் வருமா ஒரு பையனுக்கு அப்படி காட்ட வேண்டியதானே? இருக்கு காட்டு எடுத்துன்னு வந்து காட்டுறான். பின்ன அவங்க சும்மா பண்ணா காலையில எப்படியும் வீட்டுல என் வீட்டு உள்ள வந்தா அவன். ஆமா ஐயோ. நாங்க அந்த மாதிரி தப்பா நீ கம்மி யாரு? நான் பண்ண தப்பு நீ பாத்தியா? நீ பாத்தியா? தப்ப நாங்க பண்ணியிருந்தோம்னா நீ சும்மா வந்திருப்பியா? பாட்டி அதெல்லாம் வீட்டு அப்புறம் எதுக்கு இன்னைக்கு உங்க வீட்டுக்கு வந்தான்? இன்னைக்கு எதுக்கு உங்க வீட்டுக்கு வந்தான்? 17 வயசு 18 வயசு பையன். அவனுக்கு உலகம் தெரியுமா? இல்ல அக்காவும் இறந்துட்டாங்க, அந்த அந்த இதுல இருந்திருப்பான் அவன். ஆமாங்க மேடம். அப்ப நம்ம ஆதரவு இதுதான். சரி, இப்ப என்ன பிளான் வச்சிருக்கீங்க? அதெல்லாம் ஒரு பிளானும் இல்ல மேடம். அந்த பையன் அவங்களோட அனுப்பிச்சிடலாம். அப்ப எதுக்கு அவங்க வீட்டுக்கு போன? நீ உன்னால தானே பிரச்சனை உங்களுக்கு. நான் வீட்டுல சேர்த்தாண்டா அவனை. வீட்டுல இருந்து நீ காலையில எங்க இருந்தா? அவங்க வீட்டு உள்ள எங்க இந்த பாத்ரூம் போயிருந்த கேளுங்க. யார் வீட்டு பாத்ரூம்? யாரு வீட்டு பாத்ரூம்? அப்புறம் அவங்களே உங்க வீட்டுல பாத்ரூம் இருக்குல்ல? இருக்குங்க. எதுக்கு அவங்க வீட்டு பாத்ரூம்குள்ள போற? உங்க வீட்டுல பாத்ரூம் இல்ல?